மீண்டும் தொக்காக சிக்கி இருக்கிறார் அண்ணாமலை. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். யார் இந்த கார்த்திக் கோபிநாத்? கார்த்திக் கோபிநாத்துக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு? 420 வழக்கில் பண மோசடி, நம்ப வைப்பது, நம்பிக்கை இது பண்ணி பணத்தை வசூலிக்கிறது, அதுவும் சாமி பேரை சொல்லி, கோயில் பேரை சொல்லி, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயிலின் பெயரை சொல்லி அரசுக்கு தெரியாமல் பணத்தை வசூலித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த கார்த்திக் கோபிநாத்துக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு என்று செய்தியாளர்கள் அண்ணாமலையிடம் கேட்டபோது, எனக்கு யாருனே தெரியாது, அவரை பத்தி எதுக்கு என்கிட்ட கேட்கிறீங்கன்னு சொன்னாரு அண்ணாமலை. அந்த கார்த்திக் கோபிநாத் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அண்ணாமலை கையும் களவுமாக சிக்கி இருக்கிறார். என்ன வழக்கு, என்ன சிக்கலு? அண்ணாமலை எனக்கு கார்த்திக் கோபிநாத் யாருனே தெரியாதுன்னு சொன்ன வீடியோ ஆதாரம், இந்த கார்த்திக் கோபிநாத் எவ்வளவு பணத்தை வசூலிச்சாரு, மக்களிடம் எவ்வளவு பணத்தை ஆட்டைய போட்டதாக வழக்கு தொடரப்பட்டது, இது எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் இப்படி வசமாக சிக்கிக் கொள்ளுகிறீர்களே தம்பி அண்ணாமலை, உங்களை பார்த்தா எனக்கே பாவமா தான் இருக்குது. என்ன பண்றது? வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மேலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒண்ணு போதும் நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உங்களுடைய உதவி, உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது. நீங்க தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்றதையும் உங்களுக்கு முடிந்த நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்க நினைச்சீங்க தமிழ் கேள்வி பரிந்துரைங்கள் என்று சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன். பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு கோயில் இருக்குங்க, சிறுவாச்சூர் அப்படிங்கிற ஊர்ல மதுரகாளி அம்மன் அப்படிங்கிற ஒரு ஆலயம். இது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலினை நாங்க என்ன செய்ய போறோம், புனரமைக்க போறேன், அதனால எல்லாரும் பணம் தாங்கன்னு சொல்லி கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிற யூடியூபர் என்ன பண்றாரு, மிலாப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலம் பணம் வசூலிக்கிறார். இந்த மிலாப் அப்படிங்கிறது ஒரு ஆப். அது என்ன அப்படின்னா, இப்ப நாங்க யூடியூபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, கொரோனா பேரிடரின் பொழுது ஒரு நாள் முழுக்க காலையிலிருந்து மாலை வரை நாங்க எல்லாரும் லைவ்ல நிகழ்ச்சி பண்ணோம். ஜாலியா விளையாடுறது, எல்லா முன்னணி யூடியூபர்ஸையும் நாங்க ஒருங்கிணைச்சு அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை யூடியூபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நடத்தணும். அந்த நிகழ்ச்சியின் மூலம் வசூலிக்கப்பட்ட சுமார் 25 லட்சம் ரூபாய் பணத்தை நாங்க முதலமைச்சரை கொண்டு போய் சந்திச்சு கொடுத்தோம். சரியா? அதுல அப்போ அது இந்த மிலாப் மூலம் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி மிலாப் அப்படிங்கிறது இந்த க்ரௌட் ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப், ரைட்டா? இந்த ஆப் மூலம் இவர் என்ன பண்ணாரு, இந்த கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிறவரு பணத்தை வசூலிச்சிருக்கிறாரு. எவ்வளவு வசூலிச்சதா குற்றச்சாட்டு அப்படின்னா, கிட்டத்தட்ட 30.77 லட்சம் ரூபாய். இந்த 30.77 லட்சம் ரூபாய் பணத்தை இவர் வசூலித்தது தவறு. ஏன்னா அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்? இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில். நீங்க பணம் வசூலிக்கிறதா இருந்தா அரசுக்கு தெரியாம வசூலிக்க கூடாது. அரசு, இன்னும் சொல்ல போனா நீங்க வசூலிக்க கூடாது. அரசு செய்ய வேண்டிய வேலை. நீங்க நினைக்கலாம், நன்கொடைய அரசு தான் கொடுக்கணும். இப்ப இவ்வளவு பணத்தை வசூலிச்ச உடனே இது புகார் ஆகுது. இதுல கொஞ்சம் சில பல லட்சம் ரூபாய் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கோயில் பேர்ல வசூலிக்கப்பட்ட பணம் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டது. இந்த பிரச்சனை பெருசாகும் போது இந்த கார்த்திக் கோபிநாத்தின் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. மிக குறிப்பாக 420 அந்த பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 406 மற்றும் 66D ஐடி ஆக்ட், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல். இது இல்லாம வெளிநாட்டிலிருந்து நிதி பெறுதல், அந்த வழக்கம், வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம், அதெல்லாம் தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு, மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி இத்தனை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு இந்த கார்த்திக் கோபிநாத்தை அலேக்கா போலீஸ் என்ன செய்றாங்க, கைது பண்ணிக்கிறார்கள். கைது பண்ணி ஜெயில போடுறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. இவர் ஜாமீன் கேட்டு மனு போடுறாரு. இப்போ இந்த டைம்ல அண்ணாமலை சீனுக்கு வர்றாரு. அண்ணாமலையும் கார்த்திக் கோபிநாத்தும் இப்படி அப்படின்னு ஒரு செய்தி வருது. எப்படி இப்படி அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்ப அந்த செய்தி வரும்போது, எப்பா இப்படி ஒரு 420 வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு ஒருத்தர், அவருக்கும் உனக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். யார்கிட்ட? அண்ணாமலைகிட்ட.
வாயை திறந்தா பொய்யா சொல்ற அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா கொஞ்சமும் கூச்சமின்றி, யார் இந்த கோபிநாத்? பிரசிடெண்டா, வைஸ் பிரசிடெண்டா? எனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏதோ பணம் வசூலிச்சிருக்கிறாரு, அதுக்கு நான் என்ன செய்வேன்னு அவரு ஏகத்தாளமா வழக்கம் போல கேட்கிறாரு. நீங்க ரொம்ப சவடால் விட்ட அண்ணாமலை, அப்படி சவடால் விட்டு பத்திரிகையாளர்கிட்ட சவடால் விடுவார்ல, அந்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப கார்த்திக் கோபிநாத் யார் அப்படின்னு கேட்டா இதே அண்ணாமலை. அண்ணாமலைக்கும் கார்த்திக் கோபிநாத்துக்கும் உள்ள உறவு இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது. அதையும் நம்ம பேசுவோம். முதல்ல அண்ணாமலை பேசிய வீடியோவை பாருங்க. முதல்ல கார்த்திக் கோபிநாத் யாருன்னு சொல்லுங்க. நீங்க கேட்க ஒரு பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லணும். அவர் ஒரு சிறுவாச்சூர் கோயிலை புனரமைக்கிறதுக்காக அவர் எங்கேயோ பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த பணத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு? யாருங்க அவரு? அவர் ஏதோ சிறுவாச்சூர் கோயில வந்து புனரமைக்கணும்னு பணம் வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கும் அந்த பணத்துக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா தம்பி அண்ணாமலை பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டாரா? இப்ப இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட இந்த கார்த்திக் கோபிநாத்தை, இது மே மாசம் நடக்குது. இப்ப 5ஆம் தேதி சரியா, முந்தா நாள் ஒரு அறிவிக்கை வருது. தமிழக பாரதிய ஜனதா, ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சமூக ஊடக பிரிவின் மாநில துணைத் தலைவராக வைஸ் பிரசிடென்ட் எஸ் கார்த்திக் கோபிநாத் அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார். தங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துகள் என்றும் தாயக பணியில் கே அண்ணாமலைன்னு கையெழுத்து போட்டிருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த கையெழுத்தாவது தம்பி அண்ணாமலை உங்களுடையதா, இல்ல நீங்களும் இந்த ஹெச் ராஜா வந்து ட்வீட் போட்டுட்டு அட்மின் போட்டாரு எனக்கு தெரியாம நம்பீங்களே, அந்த மாதிரி உங்க கையெழுத்தை யாரேனும் தவறாக பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியல் லெட்டர் பேட உங்களுக்கு தெரியாம ஆட்டையை போட்டு, உங்க லெட்டர் பேட உங்களுக்கு தெரியாம யாராவது ஆட்டை போட்டு உங்களை மாதிரியே கையெழுத்து போட்டு உங்களுக்கு யாரென்றே தெரியாத கார்த்திக் கோபிநாத்தை உங்களுக்கே தெரியாம கட்சியில ஏதாவது பதவி கொடுத்திருக்காங்களா? நீங்க கேட்கலாம், என்னங்க அது எப்படிங்க ஒரு மாநில தலைவருக்கே தெரியாம எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? மாநில தலைவருக்கு தெரியாம பதவி கொடுத்துருவாங்களா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதுல. அண்ணாமலே சொல்லியிருக்காரு, சமீபத்துல ஏராளமான ரவுடிகள் கொலை, கொள்ள, கட்ட பஞ்சாயத்து, செயின் பறிப்பு இது போன்ற பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தொடர் ஃப்ரீக்வெண்டா சரியா ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பல்வேறு வழக்குகளில் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பல குற்றவாளிகள், ரவுடிகள் பாஜக வரிசையா சேர்ந்தான். அப்படி சேரக்கூடிய ரவுடிகளை பற்றி அண்ணாமலைட்ட இதே மாதிரி கேள்வி கேட்கப்படுது. இவ்வளவு பெரிய ரவுடி உங்க கட்சியில சேர்ந்திருக்கிறாரே அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை சொன்ன பதில், அப்படியா, எனக்கு தெரியாது. அப்ப அண்ணாமலைக்கு தெரியாமலேயே கட்சியில என்ன, ஆனா அண்ணாமலை என்ன சொல்லுவாருன்னா, நான் என்ன மேனேஜரா, நான் என்ன கல்லாப்பெட்டியில உட்காந்துருக்கேன்னு நினைச்சீங்களா? நான் யாரு? நான் லீடர், கலைஞர் மாதிரி. ஓ அதெல்லாம் ஓவரியா, ஏதாவது வாய் இருக்குங்கிறதா என்ன வேணாலும் பேசுவதில்லை நீ, கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா அம்மா மாதிரி லீடர் அப்படின்லாம் அண்ணாமலை என்ன செஞ்சாரு, கதை விட்டாப்ல. அதனால நான் சொல்றேன், ஒருவேளை அண்ணாமலைக்கு தெரியாம யாரேனும் அண்ணாமலை கையெழுத்த போட்டு கார்த்திக் கோபிநாத்தை கட்சியில சேர்த்துட்டாங்களான்னு. இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னா, கார்த்திக் கோபிநாத் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீர்களே அண்ணாமலை, அது பொய் தானே? இப்ப என்னோட டவுட், இப்ப இந்த கார்த்திக் கோபிநாத் என்ன சொல்றாரு, இப்ப இவர் நான் இப்படிலாம் இதெல்லாம் என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு, நான் பணம் வாங்கல வைக்கலன்னா கார்த்திக் கோபிநாத் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை சாமி, நான் இந்த 30.77 லட்சத்தை நான் தர ரெடி. ஓ இதுல பாருங்க, பெருந்தன்மையா ஏதோ இவர் சம்பாதிச்ச காசு மாதிரி. எப்பா ராசா, தர ரெடினா கொடுத்துதான் ஆவணும், வேற வழி. கோயில் பேரை சொல்லி பணத்தை வசூலிச்சுக்கிட்டு கையங்களவுமா மாட்டி காவல்துறை கைது செஞ்ச பிறகு நான் வேணா அந்த பணத்தை தந்துடட்டுமா அப்படின்னா, ஓ இதுல பணத்தை தராங்க வேற நீங்க இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அதனால என்ன செய்யுங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்னை மன்னிச்சிருங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, இந்த பணத்தை நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்? கார்த்திக் கோபிநாத் நீதிமன்றத்துல சொல்றாரு, எப்பா நான் அந்த பணத்தை தந்துருந்தேன், நீங்க அந்த கேஸ முடிங்கன்னு. இப்படிப்பட்ட கார்த்திக் கோபிநாத்தை தனக்கு யார் என்றே தெரியாமல் சொல்லிவிட்டு ஏன் கட்சியில் ஐடி பிரிவினுடைய துணைத் தலைவராக நியமிக்க வேண்டும் அண்ணாமலை? இது கேள்வி, முதல் கேள்வி. இதுக்கு அவர் பதில் சொல்லணும். அண்ணாமலை இந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, இதுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு, விடுங்க. இது வந்து முதல் முறை அல்ல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மக்களுடைய பணம் பல்லாயிரம் கோடி ஆட்டையை போட்ட ஆருத்ரா கோல்டு, அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவரான ஹரீஷ்,
அந்த ஹரீஷுக்கு நீங்க மாநில அளவுல பொறுப்பு கொடுத்தீங்க, விளையாட்டுத்துறையினுடைய பொறுப்பு கொடுத்தீங்க. ஆனா அண்ணாமலை கேட்டு பாருங்க, ஊழலை ஒழிக்க வந்த உத்தமன் நான் தான், என்னை விட்டா ஊழலை ஒழிக்கிறதுக்கு யாருமே உலகத்துல கிடையாது அப்படின்னு இருக்கோம். அப்படிப்பட்ட அண்ணாமலை இப்ப திருப்பி தொக்கா வந்து நம்ம கிட்ட சிக்கியிருக்காப்ல. இத வந்து கார்த்திக் கோபிநாத் அவர் பேஜ்ல போடுறாரு. என்னன்னு போடுறாரு, நீங்க கார்த்திக் கோபிநாத் வந்து ரொம்ப சந்தோஷமா இப்ப யாருனே தெரியாதுன்னு சொன்னனாலதான் இவ்வளவு சிக்கல். அவர் வந்து தன்னோட ட்விட்டர் பேஜ்ல நான் வந்து என்னை வந்து கட்சியில சேர்த்திருக்காங்க, ரொம்ப நன்றி, அண்ணன் அண்ணாமலை ரொம்ப நல்லவர் வல்லவருங்கிற மாதிரி ட்வீட் போட்டு வச்சிருக்கிறாப்ல. அப்போ எல்லா குற்ற வழக்குகள் குற்ற பின்னணி உடையவர்களையும் கட்சியில சேர்த்துக்கிட்டு நீங்க என்ன நேர்மையை பற்றி பேசுவதற்கு பாடம் எடுப்பதற்கு உங்களுக்கு தகுதியும் தார்மீக உரிமையும் இருக்கிறது அண்ணாமலை அவர்களே அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு பிரதான கேள்வி. நான் தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு வரேன். நீங்க பாஜக சேரணும் அப்படின்னா நீங்க ஏதாவது இந்த மாதிரி ரவுடித்தனம், பிட்பாக்கெட்டு, என்ன சொல்றது, பாலியல் வல்லுறவு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் இப்படி இருக்கவங்க எல்லாம் கூட்டு கொண்டு வந்து என்ன செய்யறது, சீட்டு கொடுக்கறது, எம்எல்ஏ ஆக்குறது. இப்ப உத்தரப்பிரதேசல பாத்தீங்க, 15 வயது சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்தவனுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க யோகி ஆதித்யநாத். இப்ப நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு 25 ஆண்டு காலம் அவன் குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டு 25 ஆண்டு காலம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அவன் எம்எல்ஏ. இப்ப எம்எல்ஏ பதவியை பிடிக்கிட்டாங்கன்னு வைங்க. அப்போ ஒரு பக்கம் எம்பி பிரிஜ்பூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனிடம் தவறாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அப்ப நீங்க எம்எல்ஏ எம்பி எல்லாரையும் எப்படி வைத்திருக்கிறீர்கள் உங்கள் கட்சியில்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி திமுகவுடைய ஒண்ணு விட்ட சித்தப்பா மகன் வீட்டுல பொண்ணெடுத்த ஒருத்தனுக்கு அவனுடைய அப்படி தூரத்து சொன்ன அப்படி வச்சுக்கிடுங்க. இப்படி எங்கேயாவது திமுகவுக்கு தூரத்து சொந்தக்காரன் எவனாவது ஒருத்தன் பெட்டி கடைக்காரனை பிடிச்சி அடிச்சு விடுவான், ஏதாவது குடுக்கல் வாங்கல் தகராறுல. இவன் உடனே சொல்லுவான், ஏ ஸ்டாலின் அரசே, ஏ திராவிட முன்னேற்ற கழகமே, பேசிக்காங்களா, ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். ஏன்பா எங்க ஊர் பக்கம் ஒரு பெட்டிக்காரக்காரர ஒருத்தன் அடிச்சிட்டான், யாரு, திமுக காரனா? இல்ல இல்ல, திமுகவுல அவங்க பொண்ணு விட்ட பெரியப்பாவோட பொண்ணு வீடு கொடுத்து பொண்ணு எடுத்ததுல ஏதோ ஒரு சொந்தக்காரன் இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசுவீங்கல்ல. ஆனா நேரடியாக அத்தனை குற்றவாளிகளும் நீங்க என்ன செய்றீங்க, உங்க கட்சியில சீட்டு கொடுத்து உட்காந்துக்கிறீங்க. எங்கேயோ பாகிஸ்தான்ல எவனாவது ஒரு பாய் எவனையாவது பிடிச்சி அடிச்சிருவான், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டும். பார்த்தீர்களா, இஸ்லாமியர்களே பதில் சொல்லும்பீங்க. ஆனா வாரணாசியில உங்க கட்சிக்கார 3 பேரு யோகி ஆதித்யநாத்தோடு, நரேந்திர தாமோதர தாஸோடு, அமித்ஷாவோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள். அவங்களுக்கு ஐடி விங்ல பொறுப்பு கொடுத்திருந்தீங்க. அந்த ஐடி விங் பொறுப்பாளர்கள் என்ன செய்யறாங்க, 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை, அதுவும் ஹிந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்துல, ஹிந்து பல்கலைக்கழகம், பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவியை பாலியல் உள்ள ரீதியாக கூட்டு வன்புணர்வு செய்கிறாங்க. இப்படித்தான் இவங்க எல்லாருக்கும் பதவி கொடுக்கறது. இப்ப தமிழ்நாட்டிலேயே அதான் நடக்குது. எல்லாம் ரேட்டு தான். பாஜக உனக்கு என்ன போச்சு இருந்தா வாங்கிக்க காசு. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் முக்காசு பேர் சேர மாட்டான், பாஜகனாலே தெரிச்சு விடுவான். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு பணத்தை கையில கொடுத்து, பணம் இருக்கவன்ட்ட நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க. இது வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொல்லி வேற தம்பி கொஞ்சம் ஹெவியா ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு பணத்தை அப்படின்னு நான் சொல்லல. இந்த வாரம் வந்த புலனாய்வு வார இதழ் சொல்லுகிறது. இவ்வளவு தூரம் ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிட்டு, நான் வந்து ரொம்ப நேர்மையானவன் தூய்மையானவன், இந்த நிமிடம் வரைக்கும் அந்த ரஃபேல் வாட்சுக்கு பில்ல காட்டவே இல்லை. கடைசி வரைக்கும், கடைசி நிமிடம் வரை ரஃபேல் வாட்ச் பில்லை காட்டல. ஆனா கேட்டா யோக்கியன், எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான், யோக்கியம் வானா ஜெம்ப தூக்கி உள்ள எனக்கு விளாண்டு போயிடுவானா. அந்த கதையா இந்த அண்ணாமலைக்கும் கார்த்திக் கோபிநாத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது, அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப நம்ம அந்த கேள்வியை கேட்டு அந்த கேள்வியோடு நான் நிறைவு செய்றேன். எனக்கும் அந்த பணத்துக்கு என்ன சம்பந்தம்னு அண்ணாமலை என்ன செஞ்சாரு, கேள்வி கேட்டாரா? இப்ப உங்களுக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. ஏனில் அந்த பணத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா?
அந்த பணம் நீங்கள் சொல்லிதான் வசூலிக்கப்பட்டதா, அல்லது வசூலிக்கப்பட்ட பணத்தில் ஏதேனும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? இதெல்லாம் அமலாக்கத்துறையை காட்டி நீங்க மிரட்டுறீங்க ஒரு பக்கம் பாஜக எல்லாரையும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பணத்தையும் நீங்கள் அபகரிக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் ஒருபோதும் பதில் சொல்ல போவதில்லை. இருந்தாலும் நாம் ஜனநாயக அடிப்படையில் ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து இந்த கேள்விகளை மக்கள் மன்றத்தின் முன் வைத்திருக்கிறோம். மக்களே இறுதி எஜமானர்கள், அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் தொக்காக சிக்கிய அண்ணாமலையை வரலாறு அவருக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.